தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நான் வந்து கமல் சாருடைய 2-3 பார்ட்டி அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். பர்த்டே பார்ட்டி அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த பர்த்டே பார்ட்டியில் ஸ்மால் ஃப்ரைன்னு வாங்க டப்பர் ஏதோ பப்ளிசிட்டிக்காக வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணி அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி மாட்டாமல் பல லட்சக்கணக்கான பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுறான். ஸோ அதான் நடந்திருக்கு. இவங்க வந்து ஜிபேயில் பணம் அனுப்புகிறாங்க, அவன் வந்து சப்ளை பண்ணுறான். இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாப், குஜராத்னு பல மாநிலங்களில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே வந்து போதை கல்ச்சர் தான். அதுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் ஒன்று சொல்வேன், படங்கள் தான். ட்ரக் அடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, ட்ரக்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும், ஆர்டர் பண்ணாலே கிடைக்குது, டார்க் வெப்பில் கிடைக்குது, இதில் கிடைக்குதுன்னு ஓப்பனாக சொல்லி காமிக்கிறாங்க. இப்போது இளைஞர்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா ட்ரக் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். ட்ரக்குன்றதை சினிமாவில் காமிக்கக்கூடாது. ட்ரக் கலாச்சாரத்தை வந்து ஒழிக்கணும்னா முதல்ல நம்ம சினிமாவில் இருக்கக்கூடாது. அது அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எவெல்லாம் ட்ரக் டிராஃபிக் பண்ணுறானோ விடக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து துபாய் போனீங்கன்னு வச்சுங்களேன், ட்ரக்கு மட்டும் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு தூக்கு தண்டனை தான். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுக்கு பெரிய அனுபவம் இருக்குது. தமிழ் சினிமாவில் நேஷ்னல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க. தமிழ் சினிமா பற்றின ஒரு பெரிய பதிவு வச்சு ஒரு சின்ன படத்துக்கு ஒரு குறை அப்படின்னா நீங்கள் வந்து பொங்கி எழுந்து நிறைய பேசுகிறீங்க. இந்த அக்கறையால் நான் உங்களுக்கு கேட்குறேன், இப்போது தமிழ் சினிமாவில் வந்து ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா இவங்கள மாதிரியான நடிகர்கள் வந்து திடீர்னு அவங்கள பற்றின ஒரு போதை வழக்கில் மாட்டுறாங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து இது மாதிரி போதை கலாச்சாரம் வந்து மறைமுகமாக அதிகமாகிருச்சான்னு நினைக்கிறேன். சார். இது வந்து போதை கலாச்சாரம் இந்தியாவில் அதிகமாகிடுச்சு, உலக லெவலில் அதிகமாகிடுச்சு. போதை கலாச்சாரம் என்பது உலக லெவலில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாப், குஜராத்னு பல மாநிலங்களில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே வந்து போதை கல்ச்சர் தான். இந்த கலாச்சாரம் என்பது சாதாரணமாகிடுச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் ஒன்று சொல்வேன், படங்கள் தான். திரைப்படங்களில் நம்ம போதை என்பதை வந்து சாதாரணமாக காமிக்க ஆரம்பிக்கிறோம். வில்லன் எடுத்தாலே அப்படியே வச்சு ஸ்மெல் பண்ணுறது, அதை வச்சு பண்ணுறது, அது காமிப்போம். கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு அதை வச்சுட்டு அதை வந்து எடுத்து ஸ்மெல் பண்ணுறது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம படங்களில் எவ்வளோ தொழில் நியூ நார்மல் அப்படின்வாங்க. நீங்கள் முன்னாடி ஸ்மோக் பண்ணுறது தான் நார்மல். ஒரு ஹீரோ என்ன ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பார், அவர் எல்லா சீன்லையும் ஸ்மோக் பண்ணுவார், பயங்கரமாக ஸ்மோக் பண்ணுவார். அடுத்ததாக அங்கேருந்து நியூ நார்மல் எங்கே போச்சு, ட்ரிங்கிங்க்கு. ட்ரிங்க் அடிக்கிறது ரொம்ப ஈஸி, அப்பா மகன் கூட உட்காந்து ட்ரிங்க் அடிக்கலான்ற மாதிரி ஒரு மூடு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எப்படி நியூ நார்மல் அப்படின்னா ட்ரிங்க் அடிக்காமல் சீனே படத்தில் கிடையாது. படம் இதில் எல்லா படங்களையும் ட்ரிங்க் அடிக்கிற சீன் கம்பல்சரி வச்சுட்டாங்க, எல்லா படங்களையும் இருக்குது. இப்போ அடுத்ததாக நியூ நார்மல்னா ட்ரக்ஸ். ட்ரக் அடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, ட்ரக்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும், ஆர்டர் பண்ணாலே கிடைக்குது, டார்க் வெப்பில் கிடைக்குது, இதில் கிடைக்குதுன்னு ஓப்பனாக சொல்லி காமிக்கிறாங்க. இப்போது இளைஞர்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா ட்ரக் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். ஏன்னா ட்ரிங்க்ஸ் அடித்து பார்த்தாச்சு, இவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பெருசாக போதை ஏறல, இந்த போதை பெருசாக இருக்குன்னா ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்ற ஒரு கலாச்சாரத்துக்கு வந்துட்டாங்க. அது அவைலபிளாகவும் இருக்குது, பல பப்பில் இருக்குது, பல இடங்களில் வந்து அவங்கெல்லாம் எங்கே கேதர் ஆகிறாங்களோ அங்கே கிடைக்குது, இல்லைனா ப்ரைவேட் பார்ட்டிஸில் அவங்களுக்கு கிடைக்குது. இப்போது இந்த கலாச்சாரத்தை வந்து என்கரேஜ் பண்ணுறதே சினிமாக்களை நம்ம பார்க்குற விஷயங்கள் தான். நான் வந்து ஒரு பப்ளிக்கான ஒரு மீட்டிங்லேயே சொன்னேன், சினிமா டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் ட்ரக்குன்றதை சினிமாவில் காமிக்கக்கூடாது. ட்ரக் கலாச்சாரத்தை வந்து ஒழிக்கணும்னா முதல்ல நம்ம சினிமாவில் இருக்கக்கூடாது. சினிமாவில் வந்து ட்ரக் அடிக்கிறது எப்படிலாம் காமிச்சிட்டு ட்ரக் ஒழிக்கணும்னு சொன்னால் ஒருத்தர் ஒழிக்க மாட்டான். அவன் வந்து அதை மட்டும் தான் பார்ப்பான். அப்பா எவ்வளோ பெரிய போதை பற்றியா அப்படி தான் நினைப்பானே தவிர அவன் வந்து அதை ஒழிக்கணும்னு நினைக்க மாட்டான். கடைசியில் அந்த ட்ரக்கை மொத்தமாக நீங்கள் கில் பண்ணாலும், அவன் மொத்தமாக ட்ரக்கு ஸ்மகிள் பண்ணுறவனை கொலை பண்ணாலும் இவன் மைண்டில் என்ன ஏறிடுச்சு, ட்ரக் அடிக்கிறதுனா சாதாரண போல இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆகிடுது. ஸோ என்னுடைய கோரிக்கையை நான் வந்து பப்ளிக்காக வச்சுருந்தேன், ட்ரக்கை காமிக்காதீங்க, ட்ரக்கை உபயோகப்படுத்துறதோ ட்ராவல் பண்ணுறதோ அந்த மாதிரி கதையை எடுக்காதீங்க. இப்போ இன்டர்நேஷனல் கதைகளை எடுத்து பாருங்கள், முதல்ல ட்ரக்கெல்லாம் வச்சுருந்தான், இப்போ எப்படி கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணிட்டான். இன்டர்நேஷனல் லெவலில் அமினேஷன்ஸு, அட்டாக்கு, இந்த கண்ட்ரி அட்டாக் பண்ண போகிறது, அந்த கண்ட்ரி அட்டாக் பண்ணுறது, நியூ சயின்ஸ் இன்வென்ஷன்ஸு, அது எப்படி இந்தியா வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் மிஷன் இம்பாசிபிள் பார்த்தீங்கன்னா வேற ஒன்று விஷயம் காமிக்கிறான். உலக லெவலில் எப்படி ஒரு ஷேக் அவுட் ஆகும் அப்படின்னு காமிக்கிறான். பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவே பயப்படுற மாதிரி காமிக்கிறான். அப்போ நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒன்று இருக்குல்ல, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இந்தியாவை த்ரெட்டன் பண்ணுற பல விஷயங்கள் இருக்குது. ட்ரக்கை வச்சுக்கிட்டே ஏன் படங்கள் பண்ணணும்? ஏன்னா இதுதான் இந்த கலாச்சாரத்தில் நியூ நார்மல் அப்படின்றது. இதெல்லாம் ஓகே, பரவாயில்ல, அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை உருவாக்கும் போது அவன் ட்ரக் அடிக்கிறது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறான். ஒரு டிப்ரெஷன் வந்துச்சுன்னா ட்ரக்கு, ஒரு பிரச்சனை வந்தோன்னா ட்ரக் அடிச்சுட்டு நம்ம பாட்டு அப்படியே மறந்துடுவோம் எல்லாத்தையும் அப்படின்னா அது சொல்யூஷனே கிடையாது. உங்களை டெம்பரரியாக ஒரு சின்ன சொல்யூஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது டெம்பரரியாக நீங்கள் உலகத்தை மறக்க முடியும் ட்ரக் மூலமாக, ஒரு போதையில் இருக்க முடியும். கடைசியில் ரியாலிட்டி வந்து தான் ஆகணும். இந்த ரியாலிட்டி எழுந்துக்கும் போது திருப்பி பிரச்சனை கண்ணு முன்னாடி தான் இருக்க போகுது. நீங்கள் ஒரே வழி தான் இருக்குது, ட்ரக்கில் போயிட்டுலாம் உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. உழைச்சி தான் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். உழைச்சி நம்ம வந்து முன் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்து திருப்பி உழைச்சி முயற்சிகள் எடுத்து தான் நம்ம ஜெயிக்கணும் இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் ட்ரக் அடிச்சு மூலமாகவோ தூங்குறது மூலமாக நீ ஜெயிக்கவே முடியாது, உழைச்சா தான் பண்ண முடியும். இதை வந்து இளைஞர்களும் எல்லா சினிமாளர்களும் புரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம இளைஞர்களுக்கு காமிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, படங்களில்
உழைப்பு தான் முன்னேற்றத்தை கொடுக்கும். புத்திசாலித்தனமும் உழைப்பும் எவ்வளோ தூரம் நம்ம வந்து விடாமுயற்சியோட போகிறோமோ நம்மளுக்கு உழைப்புல கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடையும். அது எப்போன்னு தெரியாது, ஆனால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து டெம்பரரி செட்பேக்ஸ்க்கு வந்து நீங்கள் செட் ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரக்கில் போகிறதுன்றது எந்த வகையிலும் உங்களுக்கு தீர்வு வராதுன்றதை சினிமா மூலம் காமிச்சா பெட்டராக இருக்கும். அதை விட்டு ட்ரக் என்பது தான் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டு, ட்ரக் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே அப்படின்ற மாதிரி படத்தில் காமிக்க இட் பிகம்ஸ் நியூ நார்மல். ஸோ என்னுடைய பாயிண்ட் இது, அவங்கள மட்டுமே சொல்லாதீங்க, 2 பேர் மட்டுமே சொல்லாதீங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மால் ஃப்ரைன்னு வாங்க டப்புன்னு ஏதோ பப்ளிசிட்டிக்காக வந்து மாட்டிக்கிட்டாங்க, ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணி அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி மாட்டாமல் பல பேர், பல லட்சக்கணக்கான பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் பிடிக்கணும்னா ட்ரக்குன்ற கலாச்சாரத்தை இங்கே ஒழிக்கணும். அதுக்கு சொல்லுவாங்கல்ல தமிழில் ஒரு வார்த்தைக்குள்ள இரும்பு கரம் கொண்டு கவர்மெண்ட் தான் அடக்கணும். அது அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எவெல்லாம் ட்ரக் டிராஃபிக் பண்ணுறானோ விடக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து துபாய் போனீங்கன்னு வச்சிங்களேன், ட்ரக் மட்டும் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு தூக்கு தண்டனை தான். சிங்கப்பூர் போனீங்கன்னா தூக்கு தண்டனை தான். நீங்கள் சிங்கப்பூருக்கு ட்ரக் எடுத்துகிட்டு போயிடுங்க, வெயிலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உடனே தூக்கு தண்டனை போட்டு சாவடிச்சிருவானுங்க. ஏன் வந்து ட்ரக் வந்து டிராஃபிக்கிங் வந்து துபாயில் இல்லை, மிடில் ஈஸ்ட்லேயோ துபாயிலையோ இல்லை சிங்கப்பூர்லேயோ இல்லை? நினச்சி பாருங்கள். பயம், ஐயோ ட்ரக் மட்டும் கொண்டு போனால் அது பிறகு நம்ம காலிடா உயிர் போயிடும் பயம் வரணும். இங்கே அந்த பயம் இல்லா தொட்டு 5 வருஷம் ஜெயில் 3 வருஷம் ஜெயில் தொட்டு இந்த ட்ரக் கலாச்சாரம் வந்து இன்னும் பெருசாகிட்டே இருக்குது. இப்போ கவர்மெண்ட் தான் சீரியஸாக இறங்கி பண்ணணும். அதில் சினிமா, நான் இண்டஸ்ட்ரி சார்ந்த தொட்டு நான் சொல்கிறது என்னென்னா, தயாரிப்பாளர் இயக்குனரும் அப்பா ட்ரக் வேணாப்பா, ட்ரக் சம்மந்தப்பட்ட சீன்ஸ் வேணாம், ட்ரக் சம்மந்தப்பட்ட கதை என்ன நான் பண்ண மாட்டேன், வேற பண்ணலாம், நிறைய இருக்குது, நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்குது, அதை பண்ணலாம் அப்படின்னு வந்தால் தான் இந்த கலாச்சாரம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் எப்படி ஒரு 10 வருஷமாக இது வந்து புரியவடி போச்சோ இதை தீர்க்க வேண்டிய கடமை நம்மளுக்கு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் சினிமாவுக்குள்ளே இருக்கிறவங்களே இந்த சுசித்ரா மாதிரி அவங்கள வந்து பெரிய பெரிய ஆட்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மணிரத்னம் அவர்களை சொல்கிறாங்க, கமல் அவர்களை சொல்கிறாங்க, நிறைய பேரை சொல்கிறாங்க. எல்லா சினிமாவில் கௌரவமாக பார்க்கப்பட்ட அடையாளங்கள். அவங்கள வந்து எப்படி ஒரு உண்மை இல்லாமல் அந்த அம்மா இப்படி வந்து அவங்க எந்த பேசிஸில் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து கமல் சாருடைய 2-3 பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்கேன், பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த பர்த்டே பார்ட்டியில் அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. நாங்கள்லாம் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு எல்லாருமே பேசிகிட்டு இருப்போம். ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் அலோடு பண்ணுவாங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, ஜூஸு, ட்ரிங்க்ஸ்னால் நிறைய அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு 11 மணி வரையும் போவோம், அப்படி எல்லாரும் டின்னருக்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். இப்படி தான் நடக்குமே தவிர இவங்க எங்கே கண்டுபிடிச்சாங்க புதுசாக ட்ரக்ஸை, எங்கே கண்டுபிடிச்சாங்க ட்ரக்ஸை, எங்கே பார்த்தாங்க, இவங்களை எப்போ இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாங்க? நான் வந்து ஒரு 3-4 வருஷம் போன பார்ட்டியெல்லாம் நான் சொல்கிறது, இவங்களை எப்போவுமே நான் பார்த்தது கிடையாது. இவங்க எப்போ இந்த பார்ட்டியில் அட்டன் பண்ணாங்க, இவங்க எப்போ வந்து இந்த பார்ட்டியில் இதெல்லாம் சப்ளை பண்ணதை பார்த்தாங்க, எந்த பேசிஸில் சொல்கிறாங்க எனக்கு தெரியல. இப்போ வந்து இந்த வருஷம் நான் அட்டன் பண்ணேன், இந்த பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணேன், இந்த பர்த்டே பார்ட்டியில் இவங்க கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா ஒரு ஆதாரத்தோட நான் ஓகே அப்படியா அப்படின்னு நானும் ஷாக் ஆகி இப்படி நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியும். ஆனால் நான் பார்த்த வகையும் நான் பல பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்கேன். ட்ரக்ஸ் என்பது அந்த பக்கமே வராது, ட்ரிங்க்ஸ் வரும். எல்லாருமே அவங்கவுங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, நான் ஜூஸ் சாப்பிடுவேன், ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருப்போம், கூட என் கூட ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, நான் ஜூஸ் சாப்பிடுவேன். ட்ரக் வேணுமா, ட்ரக் இந்த பக்கம் வாங்க, அந்த பக்கம் ட்ரக் கொடுக்கலாம் கிடையாது. ஸ்மோக்கிங் தனி கார்னர் இருக்கும், அவ்வளோதான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் இவங்க வந்து ஒரு ஸ்டோரி குக்கப் பண்ணி இந்த மாதிரி சகட்டு மேனிக்கு எல்லா பெரிய பெரிய கலைஞர்களையும் சாதிச்சவங்களையும் சாதனையாளர்களையும் இப்படி பேசும்போது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்குது. இது என்னடா இது, கருத்து சுதந்திரன்ற பேரில் இஷ்டத்துக்கு கருத்து சொல்கிறாங்க, இவங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த பார்ட்டி கலாச்சாரம் தமிழ் சினிமாவில் கிடையாது. இல்லை சார், அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து பார்ட்டி கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெட் பார்ட்டி இருக்கும். க்ளோஸ் நெட்டுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஒரு பார்ட்டி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூமர் செட்டுன்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் வந்து ஈசிஆரில் சில இடங்கள்லாம் அதெல்லாம் ஒன்லி க்ளோஸ் நெட். க்ளோஸ் நெட்டு தான் அவங்க 10 பேர் ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஒன்றா. இப்போ நடிகர்கள் மத்தியில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஒரு நடிகருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2-3 பேர் தான் இருப்பாங்க, அதுக்கு மேலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து 100 பேர்லாம் கூட மாட்டாங்க. ஒரு 10 பேர் அவங்களுக்குள்ளே சேர்ந்துட்டு அவங்களுக்குள்ள ட்ரிங்க்ஸை இது பண்ணிக்கிட்டோ கார்ட்ஸ் விளையாடிட்டோ அது வந்து ஒரு ஃபன், அவ்வளோதானே தவிர அதை தாண்டி ட்ரக்ஸு இதெல்லாம் வந்து கற்பனையோட உச்சமாக நான் பார்க்குறேன் இவங்க பண்ணுறதெல்லாம். நடிகர் சங்கம் வந்து இதுக்கான ஒரு கட்டுப்பாடுகளை எதுவும் விதிக்குமா அப்படின்னு சார்? தனிப்பட்ட சுதந்திரத்தில் நம்ம போக முடியாதுல்ல. சரி, நடிகர் சங்கமோ எந்த சங்கமோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ண முடியாது. நான் வந்து சொல்றேன், இந்த ட்ரக்ஸ்ன்றது எக்ஸாஜரேட்டடான ஸ்டேட்மெண்ட் தான். இவங்கெல்லாம் சொல்கிறது எக்ஸாஜரேட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து சென்சேஷனாக பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இது பேசினா வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்காக பேசுகிறாங்க தவிர தமிழ் சினிமாவில் அப்படிலாம் இந்த ட்ரக்ல ஊறி போயெல்லாம் இல்லை. இப்போ என்னன்னா வீட்டுக்கு வருது, சப்ளை வருதுன்னு வரும்போது இதெல்லாம் இப்போ ஸ்ரீகாந்த் கேஸ்லையோ இல்லை கிருஷ்ணா கேஸ்லையோ படிக்கும்போது நம்மளுக்கு ஷாக் ஆகுது. வீட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுறான். ஸோ அதான் நடந்திருக்கு. இவங்க வந்து ஜிபேயில் பணம் அனுப்புகிறாங்க, அவன் வந்து சப்ளை பண்ணுறான், ரோட்டில் வந்து சப்ளை பண்ணிட்டு போகிறான், இவங்க வாங்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ஷாக் ஆகுது. அப்போ எந்த அளவு வந்து ஈஸியாக சப்ளை பண்ண முடியும்? அவங்க வந்து பாக்கெட்டில் வச்சு நேராக வந்து கொடுத்துட்டு போகிறான் பாருங்க. 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு ட்ரக் என்னுடைய பாக்கெட்டை கொடுத்துட்டு போகிறான். அப்படி ஒரு கலாச்சாரம் வந்துட்டு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அவர் ஒன்றும் பார்ட்டியில் போய் ட்ரக்ஸ் அடிக்கல, அவர் வீட்டுக்கே வந்திருக்கு ட்ரக்ஸ். கரெக்டுங்களா? இப்போ ஸ்ரீகாந்த் இதில் அப்படி தான் சொல்கிறாங்க. 10 முறை ஆர்டர் பண்ணியிருக்காருன்னா 10 முறை அவர் தனிப்பட்ட முறையில் தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு, ஒரு பார்ட்டியில் ஆர்டர் பண்ணல. அப்போ இந்த தனிப்பட்ட முறையில் யார் என்ன கன்சியூம் பண்ணுறாங்கிறது யாருமே அதை
கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. ஒவ்வொரு வாழ்க்கையில் இப்போ நான் என் ஆஃபீஸில் என்ன பண்ணுறேன்னு யாருக்கு தெரியும்? இது என்னுடைய ஆஃபீஸ், இது என்னுடைய செட்டப், இதில் நான் எப்படி வாழறேன்றதை வெளி உலகத்துக்கு எப்படி தெரியும்? அதனால் இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த சங்கமும் அதில் இறங்க முடியாது. தனி மனித விருப்பு வெறுப்பு, அந்த தனி மனித ஒழுக்கம் என்பது அந்த தனி மனிதனுடைய கடமை தான். இதில் அசோசியேஷனும் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் வர முடியாது. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.